பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் சங்கீதம் 63 அதிகாரம் 1 வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல நாளுக்காய் தேவனை துதிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன். பாருங்கள், தாவீது எவ்வளோ ஒரு அதிகாரத்தோடு கர்த்தரை அவ்வளவு நேசித்தபடியினாலே அந்த வார்த்தையை அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். என்னுடைய தேவனாய் இருப்பதனால் நம்முடைய பிரியம் எதன் மேல் இருக்கிறதோ அதை நாம் ஆழமாய் தேட ஆரம்பிக்கிறோம். அதுபோல அன்றைய நாட்களிலே தாவீது உலகத்தின் ஒருவேளை அவனுடைய கூட பிறப்புகள் யுத்தத்திற்கு தயாராவதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம். பலவிதமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், ஆனால் அந்த இடத்திலே தாவீதை பார்க்கும்போது தாவீது ஒரு மேய்ப்பனாய் காணப்பட்டான். அவருடைய வாழ்க்கை ஒரு காட்டினிலே காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கையாய் காணப்பட்டது. அந்த வனாந்தரத்திலே ஒருவேளை மற்றுள்ளவர்கள் நினைத்திருப்பார்கள், இவன் காட்டிலே இருந்து அவன் அதையெல்லாம் பழகி கொள்வான் என்று. அந்த வனாந்தரமான வாழ்க்கை இருந்தபடியினாலே அவனுக்கு தாழ்ந்திருக்கவும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்து தாவீது ராஜாவாய் மாற்றி அழகு பார்த்த தேவன். அன்புக்குரியவர்களை, இன்றைய நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் வரும்போது நாம் வனாந்தரமான இடத்திலே தள்ளப்படுகிறோம். அந்த வனாந்தரம் உன்னை உடைப்பதற்காக அல்ல, இல்லை என்றால் நம்முடைய ஜீவனை மாய்ப்பதற்காக அல்ல. அந்த வனாந்தரத்திலும் துறவை உண்டு பண்ண, இல்லை என்றால் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற பண்ண கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், சகரியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படியாய் நம்மை புடமிட்டு பார்க்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள ஒரு பொன் புடமிடப்படுவது போல நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றது ஆனபடியினாலே நாம் நிற்கிறோமா, இல்லை சில சூழ்நிலைகளை கண்டு பயந்து ஓடிவிடுகிறோமா என்று கர்த்தர் பொன்னை போல நம்மை புடமிட்டு பொன்னாக விளங்க செய்வார். அவர் பொன்னாக நம்மை விளங்க செய்ய வேண்டுமான சில வனாந்தர அனுபவத்துக்குள்ளாய் போய்தான் ஆக வேண்டும். பாருங்கள், தண்ணீரற்றதும் வறண்டு விடாய்த்ததுமான இடத்திலே கர்த்தரை நோக்கி அவனுடைய இருதயம், அவனுடைய ஆத்துமா தாகமாய் இருக்கிறது. ஆத்துமா மாத்திரமல்ல, மாம்சமும் தாகமாய் இருக்கிறது. காரணம், அவன் ஆத்மாவில் ஜீவிக்கும் போது மாம்சத்தை அவன் நினைப்பதற்கு அங்கே இடமில்லை. பாருங்கள், அதுபோல இன்றைய நாட்களிலும் நம்முடைய சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தரை மாத்திரம் விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உங்கள் இருதயமும் என் இருதயமும் கர்த்தருடைய சமூகத்திலே தாகத்தோடு காத்திருக்க தொடங்குவோம். கர்த்தர் நம்முடைய தாகத்தை தீர்த்து வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you all.